பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கெத்துடா. வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. பாருங்க கிட்ட வந்துட்டோம். எல்லாரும் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் திரும்புங்க பியூட்டிஸ். ஹாய் ஹாய் சொல்லுங்க. இது வந்து எங்க ஊரோட மெயின் ரோடுக்கு பக்கத்துல இருக்க வயல்வெளி. இதுதான் எங்க ஊர் ஏரி. பாருங்க, ஆனா ஏரி மாதிரி இருக்காது, காடு மாதிரி இருக்கும். அது உள்ள ஒரு கிணறு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டு போறவங்க தான் மேனாங்களுக்கு. நம்ம டீம் எல்லாருமே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. அதை உட்காந்து இருக்கிறவங்க தான் லூசு மென்டல். அந்த பாய்ஸுங்க தான். அதை ஒரு சின்ன குள்ள வண்டி மாதிரி போறாருல. மலை கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. அதை குள்ள வண்டி மாதிரி போறவர் தான் வந்து நாங்க மகாபலிபுரம். ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் மகாபலிபுரம் போறோம்னு சொல்லி வச்சிருக்காங்க இவங்க. இந்த மேடம் பேர் வந்து, மேடம் உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் சஞ்சனா. மூடிய போட்டோம் சொல்லிட்டு சொல்ல மூடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கெத்துடா. இப்போ வந்து இன்னொரு பியூட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். பாருங்க மேடம், உங்க நேம் என்ன மேடம்? பிரியதர்ஷினி. கை எடுத்துட்டு சொல்லுங்க. பிரியா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் गाइस, நம்ம இப்போ மலைக்கு போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல முள்ளெல்லாம் இருக்கும், பார்த்து பெரிக்கணும். இது வந்து காயா பெரிச்சு காமி, திரும்பி சொல்லு. காயா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து சட்டர்பழம். நாங்கள் சின்ன வயசுல விரும்பி சாப்பிடுவோம், இப்பவுமே சாப்பிடுவோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சட்டர்பழம். நான் இப்போ சாப்பிட போறேன். லைவா சாப்பிட போறாங்க பாருங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, எப்படி விட்டு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். பாருங்க எங்க ஊரோட இந்த ரோட் சைடு வியூ இப்படிதான் இருக்கும். நல்ல வெயில்ல போயிட்டு இருக்கும். உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, என்ன சொல்றேன். இங்க பாருங்க, இது ஃபுல்லா சொட்டர் பழம் புதர். எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமா சொட்டர் பழம் கிடைக்கும். வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளும் சாப்பிட போறோம். பிரியாவோட கை வந்து மாட்டிக்கிச்சு. பாத்து பாத்து. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இதுதான் சொட்டர் பழம். அதனால என் கையை போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். போங்க ஃப்ரெண்ட்ஸ், கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊரோட இதான் நம்ம ஊர் பஸ் ஸ்டாப். இது பாருங்க, புளிய மரம் சூப்பரா இருக்கு பாருங்க. உடனே வந்து வயல்வெளி, அப்படியே பாத்தீங்கன்னா இந்த வியூ. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா நடந்து போயிட்டு இங்க இதான் அந்த மலைக்கு போறோம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க. அசம்பிள் ஆகுங்க. அட்டெண்டன்ஸ் போட்டோ எடுக்கலாம். எங்க மரம்லாம் நல்லா இருக்கு. போடா. இந்த பழம் தான் சாப்பிடுவோம். என்ன பழம்? எங்களுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிடவே கூடாது. இதான் சாப்பிடுவோம் நாங்க. ஏதோ பழம் சொன்னாங்க மக்களே. மக்களே வெல்கம் மக்களே, எங்க ஊர் மலைக்கு போல வாங்க. நம்ம ஊர் மலை இப்போ இப்படிதான் இருக்கும். இப்போ அப்புறம் போய் பார்த்தா நல்லா வெளிச்சம் போது. நீங்க மரம்லாம் லைட்டா பனை மரம்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த நம்மதான் ஹாய் கைஸ்,
இதுதான் எங்க ஊர் மலை. நிறைய வண்டிலாம் இருக்குது, வாங்க போலாம். எல்லாரும் ஒன்னா பார்க்கலாம். மூச்சை திருவனை ஆகும். முயன்றால் 14 நிமிஷத்துல கோயிலுக்கு வர முடியும். ஏப்பா கண்ணா கண்ணா கொஞ்சம் திரும்ப பார்த்து சொல்லுப்பா. ஏப்பா கொஞ்சம் திரும்ப சொல்லுப்பா. எங்க நம்ம போலாம்? நம்ம கேங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாய் தான் நம்மள உள்ள போகணும்னு விரட்டுது, பயமாகுது. பின்னாடி திரும்படா. அப்படி கேட்ட வேணியா சரி இப்போ வந்து மலை மேலே போகிறோம், வாங்க போகலாம். இந்த மலையில பார்த்தா 155 படிக்கிறது. மலைகள் நிறைய மரம் நல்லா இருக்கு, அந்த மரம் முடிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் முடிச்சு வந்து படிக்கட்டில் ஏறும்போது உங்களுக்கு கீழே தள்ளி விடும். ஆமா அக்கா கோயிலில் வந்து என்னக்கா இப்படி பேசுறேன். இங்க வாங்க கை குச்சி கூட்டலாம். நம்ம மலை கிராமம்லாம் தெரிய போலாம். இது யார் முடியுது அசால்ட்டா. இந்த மலையில கரடி இருக்கு. என்ன தெரியுது? ஒரு மேலே போயிட்டு வீங்க அப்புறம் பார்த்து பாடு. சாமி போலையப்பா சரணம் போலையப்பா இரண்டாம் திருப்படி சாமி போலையப்பா சரணம் போலையப்பா. நம்ம கேங் பசங்களாம் 2-3 பேர் பசங்க அங்கே நின்ட்டாங்க. ஏய் பசங்களா திரும்பி பாருடா. பாருங்க இப்ப நம்ம வந்து எத்தனை படியில் இருக்குன்னு தெரியல, ஆனால் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பாருங்க எங்கள் வீடு தெரியுது, சரி எங்கள் கோயில் தெரியுது, எங்கள் குலதெய்வ கோயில் தெரியுது, எங்கள் ஊர் ஏரி தெரியுது. அது உங்களுக்கு லைட்டாக தெரியாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அங்கே பெரியாண்டர் கோயில் எங்களுக்கு ஒன்று குளத்துல இருக்குது, அது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதான் எங்கள் செல்லியம்மன் கோயில், நல்லா பார்த்துக்கோங்க. அது அப்படியே அங்கே இருக்குது பெரியாண்டர் கோயில். இங்கே வந்து ஐனாபுரம் கோயில், ஐனாரப்பன். அங்கே எங்கள் ஊர் வந்துடுது, எங்கள் ஒரு அண்ணா வீடு தெரியுது. ஊர் அது என்ன சொல்லுவாங்க, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் தெரியுதுங்க. இருந்து பார்த்தா நல்லா தெரியுறீங்களா? ஜூமி தான் அதான் எங்கள் ஊர் ஏரி. அதோ அங்க பாருங்க 2 மலை இருக்கு. அங்க பாருங்க செங்கல்பட்டு. ஐயோ எவ்வளவு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது, எவ்வளவு மலை. சாரி இப்ப செங்கல்பட்டு அங்க நல்லா இருந்துங்க. அங்க பாருங்க சுத்தி மலை தான். அங்க மலை அது. இப்ப நம்ம நரசிம்மர் படியில ஏறோம். நரசிம்மர் என் ஃப்ரெண்டு 2 பேர் ஏற்றானுங்க. அவன் பேர் ஒருத்தன் பேர் தர்ஷனு, இன்னொருத்தன் பேர் வந்து தருண், இன்னொருத்த ஒரு அவங்க தங்கச்சி தர்ஷனோட தங்கச்சி வந்து தியா. பாருங்க நம்மளுக்காக டைஸ்லாம் போட்டு கொஞ்ச நேரம் உட்காரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம உட்காரலாம் வாங்க. ஏன் அது இங்க பாருங்க, இந்த சைடு போனா ஒரு கோயில் வரும், ஆனா இந்த சைடு கோயில் இல்ல, கொஞ்சம் பயமா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நாங்க போயிட்டு இருக்கும்போது இந்த மலையில ஏறும்போது நாங்க இந்த சைடு தான் ஏறிருந்தோம். இப்படி போகும்போது ஒருத்தவங்க இங்க இந்த சைடு போனாங்க, அந்த சைடு போனாங்க. அப்ப நான் அப்புறம் வந்து பயந்து ஓடிட்டாங்க. பார்த்தா பெரிய பாம்பு பாத்துக்கிறாங்க, மலை பாம்பு பாத்துக்கிறாங்க. கிருஷ்ணர் ஒருத்தர் வராரு, கிருஷ்ணர் போட்டோ எடுக்க போறேன், வீடியோ தான் போய்க்குது.
அதோ தெரியுது இப்போ கிருஷ்ணன் ஏதோ ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம வந்து மேலே வந்துட்டோம். சமத்திய மூச்சு வாங்குது, அதனால ஜாலியாக இருக்குது. நம்ம வந்து சாமுண்டீஸ்வரி மலைக்கு போனோம்ல, அதே மாதிரி இந்த மலையும் ரொம்ப ஜாலி. நம்ம ஊர் மலை சித்திரவாடி மலை பாருங்க. நம்மளுக்காகவே உட்காரத்துக்கு வந்து பிளேஸில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. வாங்க போய் உட்காரலாம். என் ஃபேஸ் கவர் மேடு வாங்க. சாரி, நான் கேள்வி கேட்கறது பதில் சொல்றீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கறது பதில் சொல்றீங்களா? அங்கே பாருங்க எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் லைட்டாக உங்களுக்கு தெரியுது. ஃபுல் வியூ. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறது பதில் சொல்றீங்களா? பெட்டியை திறந்தான் 2 கிருஷ்ணன் பிறந்தான். தெரியலையே. இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் வந்து வேர்க்கடலை. வேர்க்கடலை இங்கிலீஷ்ல பாத்துட்டீங்களா? தந்துதா? தம்பி எவ்வளோ விட்டு தனியா அவன் தங்கச்சி கூட இருக்குது. அவங்கதான் சொல்லுங்க. வெறும் எங்க ஊர்ல இருந்து 10 நிமிஷத்துல வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம். அவன் அப்பதான் சொல்லுவான் 16 நிமிஷம்னு. கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் 6 நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க அக்கா தெரியாம 10 நிமிஷம்ட்டாங்க. லேட்டா மன்னிச்சுக்கொள்ளுங்க. இருக்கலாம். ஸ்டார்ட் நவ். படிக்கட்டுக்கு எதுக்கு வச்சான்னு தெரியல. இதே மாதிரி வச்சிருக்கோம். இங்க வந்து கொஞ்சம் படி வச்சா ஆயிடுச்சு. எங்க கூட வந்த ஆளுக்கு ஒரு குட்டி பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. முட்டி போட்டு நடங்க. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு. பாருங்க, இந்த பொண்ணு கொட்டை விட்டு தூங்குது. ஐயோ ஐயோ, கொட்டை சத்தம் எவ்வளோ பெருசா கேக்குது. எவ்வளோ பெரிய மூக்கு, எவ்வளோ பெரிய அண்டா. ஏமா அண்டா, உங்க குண்டா எங்க? அதான் உங்க குண்டா அண்ணன் எங்க? மூட்டாங்களா? சரி, நம்ம போய் சாமியை மட்டும் இருக்கிற சாமி மட்டும் பாத்துடலாமா? இந்த கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாம்பு வரும். அதான் டிஷ்லாம் சொல்றாங்க. எங்க அக்கா கலை படி ஏறும்போது சொன்னாங்கல்ல, ஏறும்போது அந்த டிஷ்ல இது ஒண்ணு. அந்த டிஷ்ல ஒண்ணு என்னது? இந்த கோயில ஒரு வருஷத்துக்கு ஒரு பாம்பு வரும். ஒரு பாம்பு வரும். எங்க தியா மேடம் சொல்றாங்க பெருசு. பிரியா என்னது? இங்க படிக்கல, கொஞ்சம் லைட்டா மோசமா இருக்கு. அந்த காலத்துல இந்த காலத்துல எப்படி இருக்கு பாருங்க. பெயிண்ட் வச்சு கொஞ்சம் புதுசா மாத்திருக்காங்க. அது கொஞ்சம் பெரிய விஷயம். பாய்ந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு தான் வேலை. திடீர்னு குறைச்சி கொடுத்துங்க ஆரம்பிச்சுது. அவங்க அண்ணனை வேற காணும், குண்ட பையன். இது லட்டு. அவங்க அண்ணன் பேரு இது பேர் லட்டு. அவங்க அண்ணன் பேர் குண்டா. உங்க அண்ணன் பேர் சொல்லி குத்தி விடுங்களா? சாரி, தெரியாம சொல்லிட்டேன்னா. எவ்வளவு கோவம் பாருங்க. அக்கா அங்க உருண்டுனே போலாம். உருண்டு போலாம். இவங்க சொல்றாங்க அங்க பிரச்சனை பண்ணி உருண்டு போலாமா. உருண்டு போனா மண்டை தான் மிச்சமாகும், ரத்தம் மிச்சமாகும். எங்க இன்னும் இந்த படி ஏற முடியலங்க. அவ்வளோதாங்க, வீடியோவில் பார்த்துச்சு. அது எங்கன்னா சுற்றி இருக்குங்க. பையன் கோரம் கூட வாழைப்பழம் துண்ணு இருப்பான். குறைங்க வாழைப்பழம் லைட்டாக கொடு. அதை பார்த்தியா, கோரம் கூட கடலை போட்டுன்னு வரான். தோ இந்த அண்டை குண்டா பையன்தான். டே குண்டா, உங்க தங்கச்சி கொட்டை விட்டு தூங்குதுடா. உங்க தங்கச்சிக்கு தானே வேலை. சரி தர்ஷனா, அண்ணன் சொன்ன உடனே கோவத்தை வருது தங்கச்சிக்கு. சரி அண்ணா தர்ஷனா இறக்கிடும் நல்லா வாயா. டேய் தர்ஷன, உங்க தங்கச்சி கொட்டை விட்டு தூங்குதுடா. இதுனா காயினே தெரியல. ஏதோ வித்தியாசமான காய் இருக்கு. காய் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, எங்களுக்கு தெரியல எதை காயின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. விவசாயம்னா என்ன சொல்லுங்க. இது மலை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி மலை மேல வந்துட்டோம். பாருங்க பேக் வியூ எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம தம்பி பேசுவோம். எந்த தம்பி? நானா தம்பியா? இதான் நரசிம்மர் கோயில், எல்லாம் பார்த்துக்கோங்க.
ரொம்ப நாளாக வரணும் ஆசைப்பட்டு இருந்தோம். இப்படியா வந்துட்டோம். தாத்தா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டாரு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கான். இதோ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கான் அவர் இறந்ததுனால. இந்த நரசிம்மர் கோயிலை பாருங்க. இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்தாலே இந்த நரசிம்மர் கோயில் தெரியும். அந்த கோபுரோட உச்சி தெரியும், அந்த முகமூடி தெரியாது, உச்சி தெரியும். அக்கா இப்போ எங்கள் அக்கா தொட்டு கும்பிட்றாங்க. அங்கே நம்ம இந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவோம். செம வாசம் வருது ஃப்ரெண்ட்ஸ், செம வாசம். இந்த வாசத்துக்காகவே இங்கே வரலாம். எக்கோ கேட்குது, எக்கோ. ஆமாம், எக்கோ கேட்குது. பாருங்க சாமி காட்டு எவ்வளோ அழகாக பாருங்க. புகைப்படம் எடுக்காதீர்னு போட்டிருக்கு, பட் எடுக்காதடா. புகைப்படம் எடுக்காதீர்னு வீடியோ அலோட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டும் வீடியோ அலோடு கிடையாது. நீங்கள் வந்து இந்த கோயிலை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, புகைப்படம் எடுக்காதுன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எடுக்கல, வேணாம், நம்ம விட்டுருவோம். மேலே வந்துட்டோம். தண்ணிக்காக இங்கே தேடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தண்ணி வந்து கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் தண்ணி கொண்டு வரல. இதுதான் வந்து அந்த குழந்தை தண்ணி வருது. இல்ல டேங்க் தண்ணி இல்ல, நல்ல தண்ணி குடி. இந்த டேங்க் தண்ணி தெரியா? அவங்க வராங்க. ஒரு வழியா தண்ணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேர் வராங்க. மணி நேரம் நம்மளும் லைட்டா தண்ணி வச்சுப்போம். தண்ணி வச்சிட்டோம். இந்த பையனை பாருங்க, மணி அடிக்கூடாது அப்பதான் அடிக்கிறான். அக்கா இங்க வேணும். இங்க வந்து பாருங்கண்ணா, அக்கா இங்க குட்டி மணிலாம் வச்சு இது பண்ணிக்கிறாங்க. குச்சி கல்லாம் வச்சு அடிக்க வச்சுக்கிறாங்க. இங்கே நம்ம என்னென்ன அடிக்க வைக்கிறோமோ அது நிறைவேறணும் சொல்லியிருந்தாங்க. அது பெரியவர்களோட நம்பிக்கை. நம்மளும் சில நேரத்தை நாங்கள் போன வாட்டி அடிக்க வச்சுட்டு போனோம். அதே நம்ம அடிக்க வச்சது இருக்குது. நாங்கள் அடிக்க வச்சோம் போன வாட்டி வந்தப்போ. நாங்கள் எதுவும் அடிக்க வச்சோம் அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். நாங்கள் எதுவும் அடிக்க வைக்கல. இப்போ நாங்கள் வந்து எங்கள் சேனல் இதுவாகணும்னு இப்போ பாருங்கள் எப்படி தான் இதை அடிக்க வச்சாங்கன்னு தெரியலங்க. இந்த கல் உருண்டையாக இருக்குது, ஆனால் எப்படி அடிக்க வச்சாங்கன்னு தெரியல. நம்மளும் நம்ம ஆசைக்காக எல்லாரும் ஒருத்தராக எடுக்குங்க. யார் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுக்க போறீங்க? அக்கா வெளில சொல்லக்கூடாது. அக்கா நம்ம இஷ்டம், நம்ம எத்தனை கல் வேணா எடுக்கலாம். இப்போ நம்ம குரூப் எல்லாம் கல் எடுக்கிறாங்க. இவனை பாருங்க, அது மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னா அப்போ தான் ஏறான். அக்கா காய்ச்சி விட்டான் நிறைய. அவங்க எதுக்காகலாம் அடிக்க வச்சிருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனல் நல்லபடியா போனோம். அப்போ நம்மளுக்காக நம்ம எல்லாத்தையும் கழிச்சு விட்டாங்க, அடிச்சு விட்டு விடலாம். அடுத்தது யாரு? அடுத்தது நம்ம நல்லபடியா சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நல்லா சேனல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அது விழுந்துட்டே இருக்கு. என் தலையில பாருங்களேன், இங்க ஏறி மஜாவை நின்றுங்கண்ணா. அடிக்கிட்டாங்க, கும்பிட்டு போயிட்டாங்க. அடுத்தது யாருப்பா அடுத்ததுக்கு? பூஜா கல்ல எடுக்கிறியா? நம்மளும் ஆசைக்காக உனத்தை அடுக்குவோம். திவ்யா வந்து அடுக்க தப்புனே அடிக்கிட்டா. ஆமா, அந்த நிலைமையில தான் எழுதியிருக்கேன் எக்ஸாம். பெரிய வீடா கட்டுவோம். அக்கா அது வந்து நம்மளே கல் தேடி இருக்கணும். மற்றவங்க அடிக்க வச்ச கல்லாம் பிடிங்க கிடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இவ்வளோ தூரம் போதுங்க, அதை அப்படியே வீடு கட்டணும். அது என்ன ஊராம்போட்டு கல், அதை அடிக்கிட்டு இவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. ஐயோ என்ன அடுக்கா? அதான் ஊராம்போட்டு கல் அடிக்க போறாங்க. நீ எடுக்கக்கூடாதா? நிஷாந்தா வந்து அடுக்குப்பா தலைவா. இப்போ நம்ம தள்ள நிஷாந்த் கொஞ்சம் வீடு கட்ட போறாரு. தியா அவங்க கட்டுறாங்க. நிஷாந்த் கட்டுங்க. நிஷாந்த் கட்டுறாரு. என்னத்தலா கட்டுதலா?
சொல்ல ஒரு வீடு கட்டினா 2 வீடு கட்டினா எப்படியா? ஒரு வீடு தான் கட்டுவாங்க. அதுதான் கும்பிடு சாமி கும்பிடு, அப்படியே அடிக்கிட்டு கும்பிடு, ஆசையை கும்பிடு. இதான் நம்ம தலையை கட்டின வீடு. உங்கள் ஆசையில் என்ன இருக்கு? எனக்கு நட்டு தான் எப்பயுமே. ஆவாங்களே நட்டு சரிங்க. எங்கள் யூடியூப் சேனல் நல்லா வரணும். யூடியூப் சேனல் நல்லா வரணும். உங்கள் யூடியூப் சேனலா? ஓகே.